பெனிஃபிஷரி அப்டேட் பண்ணணும். ஆமாம். ஸோ என்ன பிள்ளைகள் அந்த நேரம் எழுதிக்க 20 இயர்ஸுக்கு 19 இயர்ஸுக்கு முதல் எழுதிக்க பிள்ளைகள் சின்ன இருக்கும், இப்போ 18 இயர்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த நேரம் நாங்கள் ட்ரஸ்டி போட்டிருப்போம். அப்போ கணக்கு சேஞ்சஸ் எல்லாம் இப்போ எனக்கு வந்துட்டு இருக்குது. Because it takes time to heal, right? Like ஒரு லாஸை Yeah. ஹீல் பண்ணுறதுக்கு மற்றது அப்படின்னு சொல்லியிருக்க உங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்படி ஒரு காப்புறுதி வச்சிருந்தால் போயிட்டு போய் இப்படி எழுதுங்கோ செய்யுங்கோண்டெல்லாம் சொன்னேன்னா அவன் என்ன கேட்கல. இப்போ நாங்கள் எங்களை அட்வைஸ் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவையில் அதை போஸ்ட் பண்ணிடலாம். அது நான் ஒரு 20-year term பாலிசி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு ரினியூவல் வரைக்கும் நான் திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் செய்யணுமா? வில் இல்லாதபடியா பேங்கே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண மாட்டேன்றது. அதான் என்ன சொன்னால் பேங்க் ஸ்டில் அக்கௌண்ட் ரன்னிங்காக இருக்குமேனு சொன்னால் நீங்கள் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவையில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவேன். இந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்கு அல்லாட்டி லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு பார்ட்னர் இருக்கணும்னு சொன்னால் அந்த பார்ட்னரை பே ஆஃப் பண்ணி பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். எஸ். வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of The Honest Talk where we talk all things real estate and everything in between. இந்த எபிசோட ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்க போயின்னு சொன்னால் The Honest Talk தமிழ் என்று சொல்லி உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் சர்ச் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் The Honest Talkன்னு சொல்லி. இன்றைக்கு வாணியக்கா வந்திருக்கிறா. வணக்கம் வாணியக்கா. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிற நீங்கள்? நல்ல சும்மா இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே உங்களுக்கு நான் பாட்காஸ்ட்டுக்கு வர சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யூர் டைம் டு எல்லாத்துக்கும் டைம் வரணும். அதான் எக்ஸாக்ட்லி. இன்றைக்கு நல்ல நாள் வந்திருக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எங்களோட brokerage நல்ல நாளில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. You're the newest member of the Remax Elevate family. Thank you for your trust, அக்கா. Congratulations. Thank you. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட்டும் செய்கிற நீங்கள் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸும் செய்கிற நீங்கள், ரைட்? எப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் துறைங்க நீங்கள் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் செய்ய தருவீங்க நீங்கள்? ரியல் எஸ்டேட் வந்து நான் 2013 தொடங்கினேன். இந்த வருஷம் எனக்கு 9வது வருஷம். ஓகே. ஆக்சுவலி இயரை மாற சொல்லிக்கலாம், 9th இயர். ஓகே. அது இன்சூரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ். ஸோ ஏன் இன்சூரன்ஸுக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்கு தோண்டினது? எனக்கு இன்சூரன்ஸ் தொடங்கிக்கு நான் ஃபுல் டைம் ஒர்க்கும் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அதோடு சேர்த்து இன்சூரன்ஸும் செய்து கொண்டு இருந்தேன் நான். ஸோ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் என்று சொல்லிக்க ஆக்சுவலி பிஸ்னஸாக பார்க்கலன்னா அது பிஸ்னஸ் தான், பட் ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், ரைட்? ஸோ என்னால் எந்த அளவு அந்த ஃபேமிலிக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணுமென்ட்டு தான் நான் இதை தொடங்கினேன். ஸோ எனக்கு இன்னொரு ஒரு என் ப்ரீவியஸ் பாலிசி வச்சுருந்து கேட்கல அவர் வந்தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தன்னை இன்சூரன்ஸ் படிக்க சொல்லி. ஸோ அப்போ நான் 2007 லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு என் ஓன் பாலிசி நான் அதுக்கு 10 இயர்ஸ்க்கு முதலே எடுத்துட்டேன் அவர்கிட்ட. அப்போ அதில் கேஷ் வேல்யூ எல்லாம் வந்திருந்தது. ஸோ அப்போ நான் அதை பார்த்துட்டு தான் ஓகே இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ எடுத்து அதை பார்த்துட்டு தான் ஓகே இன்சூரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் கேஷ் வேல்யூ அது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும் அந்த கேஷ் வேல்யூவில் ஃபியூச்சரில் எடுத்து தான் நான் பார்த்துட்டு தான் நான் அதை எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டு தான் நான் அந்த பிஸ்னஸில் இறங்கினேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. எஸ். அதான் இப்போ சொல்கிறேன். இப்போ காப்புறுதி உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸில் சொல்ல முடியுமான்னு சொன்னால் ஏன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம்? லைஃப் இன்சூரன்ஸ் அது முக்கியம். மெயின்னு சொன்னால் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெயின் ஆள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இந்த event ஆஃப் டெத் வரைக்குள்ளே அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஏனெண்டா ஒரு ஃபேமிலி இன்கம் ஒரு ஆள் சடனாக இல்லாமல் இருக்கக்குள்ளே லூஸ் பண்ணினோம் அந்த ஃபேமிலி. இப்போ அந்த சப்போர்ட் கட்டாயம் எல்லாருக்குமே தேவை, ரைட்? பிள்ளைகள் இருந்தால் படிப்புக்கு தேவை, அவைண்ட ஃபைனான்ஷியல் மோர்கேஜ் இருந்தால் லோனுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம். அது இப்போ இந்த ஊரில் வந்து உதவியாக இருக்குது. இந்த ஊரில் வந்து 2 பேரும் வேலை செய்யும். 90% ஆட்கள் ஃபேமிலியில் வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணினோம். ஸோ ஒரு ஆள் இல்லாட்டி அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறது சரியான கஷ்டம். ஸோ அப்போ இது ஒரு சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் ஃபேமிலிக்கு, ரைட்? ஸோ அது கட்டாயம் முக்கியமென்று எல்லாருக்கும் நான் முக்கியமென்று நான் சொல்லுவேன். அதை பற்றி ஆக்கள் யோசிக்கிறே இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆள் தவறி போனால் இப்போ நீங்கள் அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டைம் டு ஹீல், ரைட்? லைக் ஒரு லாஸை ஹீல் பண்ணுறதுக்கு மற்றது அப்படின்னு சொல்லியிருக்க உங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்படி ஒரு காப்புறுதி வச்சுருந்தால் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வரைக்கும் அதே மாதிரி கிட்ஸை ஃபேமிலியை ரேஸ் பண்ணலாம், அல்லது உங்களோட செல்ஃப் அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் ஓரளவுக்கு நீங்கள் அதை அந்த மணியை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், அது 100%. ஆனால் ஃபைனான்ஷியலி வந்து அந்த குடும்பத்துக்கு இன்னும் கஷ்டமாக இருக்காது. இல்லாட்டி இடத்தை நான் பார்த்துருக்குறேன், ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை, அப்போ ஃபைனான்ஷியலும் இல்லாட்டி இன்னும் கூட கஷ்டப்படுவினோம், ரைட்? மென்டலி போவினோம், மென்டலியாகவும் சரி இல்லாட்டி ஃபிசிக்கலியாகவும் சரி கஷ்டப்படுவினோம். அப்போ ஒரு ஃபைனான்ஷியல் இருக்கேக்குள்ளே அது ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹீல் பண்ண, பட் அது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். கட்டாயம் நாங்கள் அதை எல்லாருக்குமே எடுக்கணும்.
அப்போ நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலை செய்கிற நீங்கள்? நான் மெகா ஃபைனான்ஷியல் குரூப்பில் இருந்து இருக்கிறேன் 2007 இருந்து. ஓகே. ஸோ நான் அங்கே இருக்கிறதால ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே பழகுறோம். ஸோ It's a வெரி well-known brand, வெல் நோன் right? பிராண்ட். யா அது இப்போ மற்றது நாங்கள் ஒரு கம்பெனியோட மட்டும் டீல் பண்ணுறேன். அதான் ஸோ லைக் நாங்கள் மோர் தேன் 10 இன்சூரன்ஸ் கம்பெனியோட லீட் பண்ணுறோம். அப்போ தட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆள் இப்போ இன்டாக்குக்கோ அல்லது ஆர்பிசிக்கு வேலை செய்கிறதும் இப்போ மெகா ஃபைனான்ஸ், இப்போ நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட வேலை செய்கிற நீங்கள், ரைட்? யா ஸோ நான் மெயின்லி வந்து இன்டர்சேலன்ஸில் கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. அந்த ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு வயதாக்களுக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்குது, ரைட்? ஸோ அது மாதிரி இப்போ இன்னும் யங் ஆக்களுக்கு கேஷ் வெளியிட கூட தேவைண்டா யூவி இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வயது போனாக்கள் சொன்ன அசம்ஷன் இல்லாட்டி மெடிக்கல் பிரச்சனை உள்ள ஆக்களுக்கு ஒரு கம்பெனி, ரைட்? ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன பாலிசி சூட்டபுளோ அந்த கம்பெனியில் நாங்கள் ப்ரைஸையும் பார்த்து அவைக்கு என்ன அஃபோர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுப்போம். மற்றது சில இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னால் கொடுக்க மாட்டணும், ரைட்? இன்சூரன்ஸ், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் அந்த பாலிசியை ஷாப் அரவுண்ட் பண்ணி எங்கே பெஸ்ட் ரேட் மற்றது எங்கே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அந்த பாலிசி என்று பார்த்து எடுத்து கொடுக்குறீங்க. எஸ், யா. அமேசிங். உங்களால் கொஞ்சம் ஸ்டோரி ஷேர் பண்ண முடியுமா? என்ற கணவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்கிறேன்னு தெரியும், ரைட்? ஆனால் ஒரு உண்மையாக நடந்த ஸ்டோரியை பார்த்தா தான் அவைக்கு விளங்கும், ஓகே இப்படியும் நடக்குமான்னு சொல்லி, ரைட்? ஒரு ரீசெண்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கா? ரீசெண்டாக இப்போ நான் 19 இயர்ஸ் தொடங்கி எனக்கு ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் ரீசனாக வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளைண்டோட லாஸ்ட் 2025 ஜூலை பாஸ்ட் அவே. ஷீ இஸ் ஓன்லி 56. அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒன்றுமே இல்லை, ஒரு மெடிக்கேஷனும் எடுக்கிறேல. ஸோ அப்போ அவள் நான் மீட் பண்ணி எனக்கு கூட ரிஃபரல்ஸாலான கிளைண்ட்ஸ் வருவினான். ஸோ அப்போ அவருக்கு மீட் பண்ணி நான் நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்தனான். ஸோ அப்போ கொடுத்துட்டு அவள் பிள்ளைகளை தான் 2 பிள்ளைகள், அவளுக்கு 2 கேர்ள்ஸ். அப்போ அவையில் தான் அவள் பெனிஃபிஷரியாக போட்டவா 50-50. ஸோ அப்போ இந்த லேடி வந்து ஷி வாஸ் லிவிங் அலோன். 2 டாட்டரும் யூனிவர்சிட்டியில் இருந்தவ. அப்போ அவையல் ஷி வாஸ் அன் ஹோம், அவையல் அந்த வீட்டில் இருக்கையில அந்த நேரம் நான் போய்க்கல. அப்போ இவ பாலிசியெல்லாம் செய்துட்டு பாலிசியை வச்சுட்டா. பட் ஷி பாஸ்ட் அவே லாஸ்ட் இயர். இந்த பாலிசி வந்து 2020 எடுத்த பாலிசி. அப்போ பிள்ளைகளுக்கு அது வரைக்கும் இப்போ சொல்லே இல்லை பாலிசி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ என்னென்னா அப்போ நான் லாஸ்ட் ஜூலையில் பாஸ்டவே. அப்போ எனக்கு இந்த இப்போ ஃபெப்ரவரியில் எனக்கு கிளைமுக்கு வந்தது. என் பிள்ளைகளுக்கு தெரியாது தாயிட்ட பாலிசி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன பேருந்து அவையில் வீட்டை போய் எல்லாம் சர்ச் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிக்குள்ள தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் பாலிசி இருக்குன்னு சொல்லி. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தெரியாது இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியாது. அவன் என்னென்னா அவன் வில் எழுதி வைக்கல. அவன் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்திருக்கு, அவன் இருந்து போய்கொண்டு இருந்தது. அப்போ ஒருத்தருமே ஸ்டாப் பண்ணிடலாம் போச்சு பேங்க்கில் போய். இப்போ பிள்ளைய தாய் பாஸ்ட் வேண்டோன்னா பேங்க்குக்கெல்லாம் போயிருக்கணும். இப்போ வில் ஒன்றும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட் முக்கியம் வில் எழுதணும். மற்றது நாங்கள் வேறு பாட்காஸ்ட்லையும் காய்ச்சிக்கிறோம் பவர் வெற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன். நல்ல அப்போ இவருக்கு நான் இன்சூரன்ஸ் எழுதிக்கி சொன்னேன். நான் ஒரு லோயர்கிட்ட போய் இப்படி எழுதுங்கோ செய்யுங்கோண்டெல்லாம் சொன்னேன்னா அவன் என்ன கேட்கல. இப்போ நாங்கள் எங்களை அட்வைஸ் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அவையில் அதை போஸ்ட் பண்ணிடலாம் அது. ஸோ அப்போ அவள் எல்லாம் எழுதி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லாதபடியாக அப்போ பிள்ளைகளுக்கு தெரியாது பாலிசி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஃபெப்ரவரியில் கிளைமுக்கு வரைக்குள்ளே நாங்கள் பேப்பர் ஒர்க் எல்லாம் செய்து எனிவே அவைக்கு கிளைம் செக் இப்போ போன கிழமை தான் கொடுத்தேன் நான். ஸோ அப்போ அவைகளுக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட். என்ன சொன்னால் தெரிஞ்ச அப்புறம் தான் அவையில் பேப்பர் ஒர்க் செய்தால் தானே நாங்கள் கிளைம் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். அப்போ ஒன்றும் ஆக்கள் இருந்தாலும் நீங்கள் அதுக்குரிய ப்ராசஸ் செய்ய வேணும். ஸோ செய்து அது மாதிரி கொடுத்துட்டோம். எனவே அவையில் தே ஜஸ்ட் ஃபினிஷ் யூனிவர்சிட்டி. அப்போ அவைக்கு ஒரு அந்த ஃபண்ட்ஸ் வந்து ஒரு உதவியாக இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் அ பிக் அமௌண்ட். அப்போ இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது ஸ்பவுஸுக்கு சொல்லி வச்சுக்கிற நல்ல, ரைட்? அப்படி ஸ்மூத் ப்ராசஸாக இருக்கும் இன் கேஸ் அப்படி நான் நீங்கள் தவறி போனால். கட்டாயம் சொல்ல வேணும். அதை இரண்டு அந்த ப்ராசஸில் வந்து நாங்கள் அட்டெண்டிங் ஃபிசிஷியன் டாக்டர்கிட்ட ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. அப்போ அதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்லி. ஏன்னா அவையில் 2 பேரும் மூவையாக தான் வீட்டில் இருந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது படிக்க சொல்கிறேன். ஸோ அப்போ அவைக்கு தெரியாது. இப்போ இந்த ஒரு மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணி சர்ச் பண்ணி எங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த ஏரியாக்கள் இந்த தமிழ் டாக்டரோ அந்த இப்போ எல்லாருக்கும் டாக்டரும் கால் பண்ணி கதைச்சி தான் அந்த கடைசியில் அந்த கிளைமேட் நாங்கள் முடிச்சு நாங்கள். I'm working with good team. அப்படி சப்போர்ட் இருக்கணும், ரைட்? ஏன்னா இப்போ நீங்கள் தெரியாத ஆக்களுக்கு இப்போ ஃபோன் அடித்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இப்போ உங்களை போல ஒரு ஆள் நேரில் மீட் பண்ணி யூ பில்ட் த ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க உங்களோட மோஸ்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் இந்த ரிப்பீட் ரிஃபரல்க்கு. மற்ற அது மட்டும் இல்லை, இப்படியான ஒரு தேவை வரைக்கும் நீங்கள் யூ தேர் டு சப்போர்ட் தம். எஸ், அதுதான் எங்களோட கடமை. இன்சூரன்ஸை செய்துட்டு போகக்கூடாது, ரைட்? ஸோ இப்போயும் அவரோட கான்டாக்டில் இருக்கணும், அப்டேட் பண்ணணும், அட்ரஸில் அப்டேட் பண்ணணும், பெனிஃபிஷரி அப்டேட் பண்ணணும். ஸோ என்ன பிள்ளைகள்
பிள்ளைகள் அந்த நேரம் எழுதிக்க 20 இயர்ஸுக்கு 19 இயர்ஸுக்கு முதல் எழுதிக்க பிள்ளைகள் சின்ன இருக்கும், இப்போ 18 இயர்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த நேரம் நாங்கள் ட்ரஸ்டி போட்டிருப்போம். அப்போ கணக்கு சேஞ்சஸ் எல்லாம் இப்போ எனக்கு வந்துட்டு இருக்குது என் கிளைண்ட்ஸால். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கணும்னு சொன்னால் உங்களோட அபிப்பிராயம் படி எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணணும், அப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும்? மோஸ்ட்லி இப்போ யூனிவர்சல் பாலிசி கேஷ் வேல்யூவில் இருக்கலாம் நான் இயருக்கு ஒருக்கா கதைப்பேன். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இப்போ அந்த முடிகிறதுக்கு முதல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் அவர் அந்த சர்டன் இயர்ஸுக்கு தான் கவரேஜ் இருக்கும். ஸோ அது முடியும் முதல் நாங்கள் அவரோட கதைக்கணும். என்ற ஒரு ஏஜுக்கும் இருக்குது அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் முடியும் முதல் செய்ய வேணும். ஸோ மோஸ்ட்லி நான் எவ்ரி இயர் என் கிளைண்ட்ஸ் எல்லாரோடையுமே கதைச்சு கொள்வேன் பெரும்பாலும். சில ஆக்கள் ஃபோன் நம்பர் மாற்றினா தெரியாது, அன்னோன் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ அதுகள் அங்கிடப்பில் இல்லை. இப்போ எந்த கடமை ஏதோ அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்னால் இயன்றதை. That's why இப்படி இந்த 19 years you're able to sustain in the business, right? இப்போ நீங்கள் சொன்னீங்க டேர்ம் பாலிசின்னு சொல்லி, இப்போ எல்லாருக்கும் தெரியும் லைக் அந்த டேர்ம்ஸ் லைக் டேர்ம் அண்ட் பெர்மனெண்ட் பாலிசிஸ், அதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அது அஃபோர்டபுளாக இருக்கும் எல்லாராலையும். ஏனெண்டா $15 to $20 இருந்து பாலிசி ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? இப்போ ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருக்கிறார்கள், கூட லோன் இருக்கிறார்கள், இல்லாட்டி மோர்கேஜ் பேலன்ஸ் இருக்கிறார்களுக்கு நாங்கள் இப்போ லெட்ஸி ஒரு வீடு வாங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால் 1 மில்லியனுக்கு வீடு வாங்கினா ஸோ ஒரு 20% போட்டால் 800,000க்கு மோர்கேஜ் இருக்கும். ஸோ அந்த 800,000க்கு நாங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை 25 to 30 40 இயர்ஸ் மட்டும் நாங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. ஆனால் 80 இப்போ அந்த ஏஜின் படி தான் நாங்கள் அதை கால்குலேட் பண்ணோம் சிஸ்டம். ஸோ அது மட்டும் நாங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை கொடுப்போம். அது வந்து அந்த 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 சர்டன் இயர்ஸுக்கு சேம் ப்ரீமியம் தான் பே பண்ணுவினோம். பேருந்து இந்த முடியக்குள்ளே தான் அது ரினியூவலுக்கு வரைக்கும் தான் ப்ரைஸ் வந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ அதில் பிக் ஜம்ப் இருக்குது. பட் ஆனால் அந்த 13 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு சொன்னால் அந்த 20 இயர்ஸுக்கும் சேம் ப்ரீமியம் தான் பே பண்ணி கொண்டிருப்பினோம். ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்னா அது லைஃப் டைம் முழுக்க கவர் பண்ணணும். ஏஜ் 100 மட்டும் போகும். கேஷ் வேல்யூட இருக்குது, கேஷ் வேல்யூ இல்லாமல் இருக்குது. இந்த கேஷ் வேல்யூக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? கேஷ் வேல்யூ வந்து இப்போ நீங்கள் ஒரு யங் ஆக்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ரீமியம் ஒரு அஃபோர்டபுளாக எடுக்கலாம். மிடில் ஏஜ் ஆக்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவ் தான் வரும். ஆனால் அந்த சாரி நீங்கள் கேள்வி கேட்டது வந்து கேஷ் வேல்யூ எப்படி வேலை செய்யும்? நார்மலி கேஷ் வேல்யூ ஒரு பாலிசி எடுத்தால் 9 இயர்ஸுக்கு பிறகு தான் கேஷ் வளர தொடங்கும். ஏனெண்டா அவங்க அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கேஷ் வேல்யூ தருவினம், ரைட்? இப்போ யங் ஆக்களுக்கு ஏர்லியாகவே போடுறது நல்ல மெயின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தே ஹேவ் லாங் வே டு கோ, ஸோ க்ரோ த மணி. அப்போ அவையல் ஒரு 40 இயர்ஸில் 50 இயர்ஸில் ஒரு வீடு வாங்க போயினோம், கேஷ் கார் வாங்க போயினோம், ஒரு எஜுகேஷனுக்கு பாவிக்கணும்னு சொன்னால் போர்ஷன்லேயும் அவையில் எடுக்கலாம். அதை ரைட். நான் இந்த கிட்ஸுக்கு போட்டு வச்சிருக்கிறேன், ரைட்? இந்த மகனுக்கு 4 years old தான், அவருக்கு ரீசென்ட்லி போட்டு நான் ஏன்னா ஏபிள் டு அதை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் பட் இட்ஸ் ஆல்சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி, ரைட்? ஸோ மற்றது அப்போ கேஷ் வேல்யூ வந்து சொல்லிக்க உங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கைக்கு அந்த காசை எடுக்கலாமா? நீங்கள் உயிரோடு இருக்கைக்கு கேஷ் எடுக்கலாம். ஆனால் இப்போ நான் கூட சொல்லுவேன் என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளோத்துக்கு ஏர்லியாக போடுறீங்களோ அப்போ அந்த இடத்துக்கு ப்ரீமியமும் குறைவாக வரும், கேஷ் வேல்யூயும் கூட க்ரோ பண்ணும், ரைட்? ஸோ இப்போ ஒவ்வொரு ஏஜ் ஆக்கள் கேட்டகரியை நான் கேட்டகரைஸ் பண்ணுவேன். இப்போ பிறந்த குழந்தை 15 டேஸில் இருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். ஆனால் அப்படி பொருளைக்கு அவையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கூட ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் இவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை. இந்த அவையில் படித்து வரைக்குள்ள படிப்பு யூனிவர்சிட்டி போவேக்கில்லை அந்த காசை ஒரு சப்போர்ட் பண்ணும், ரைட்? ஸோ இல்லாட்டி ஒரு மாதிரி பண்ணிக்க வெட்டிங் டைம். ஸோ அப்போ ஏர்லியாக எவ்வளவுக்கு தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு அந்த பாலிசி கேஷ் க்ரோ பண்ணும். ஓகே. மற்ற டேர்ம்னு சொன்னால் அந்த டேர்முக்கு பிறகு இது மெடிக்கல் டெஸ்ட் செய்யணுமா திருப்பி? நீங்கள் இப்போ லட்சம் நான் ஒரு 20 year டேர்ம் பாலிசி எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு ரினியூவல் வரைக்கு நான் திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் செய்யணுமா? இல்லை, அது என்னென்று வைக்கப்படுறோம், நாங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜை கொடுக்கக்குள்ள தான் நாங்கள் மெடிக்கல் கொஷன் கேட்போம், இல்லாட்டி பிளட் ஜூரின் அதில் டெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அவர் ஏஜை பொறுத்தது, ரைட்? ஸோ மிடில் ஏஜ் ஆகிறதுக்கு கட்டாயம் பெரிய கவரேஜ் போய்க்கல பிளட் ஜூரின் ப்ரோஃபைல் எல்லாமே கேட்பாங்க. யங்கர்னு சொல்லி சொன்னால் அது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்டகரை பண்ணும். சில ஆக்களுக்கு மெடிக்கல் இல்லாமலே எடுக்கலாம் 500,000 மட்டும், ரைட்? ஸோ அப்படி முதல் நாங்கள் எடுக்க தான் மெடிக்கல் அதில் எல்லாம் பார்ப்போம். பேருந்து அந்த ரினியூ பண்ணிக்குள்ள ஓட்டோ ரினியூவலாக தான் வரும். ஆனால் ப்ரீமியம் மட்டும் சேஞ்ச் பண்ணும். ஓகே, ரைட்? இப்போ நீங்கள் 20 இயர்ஸுக்கு எடுத்தால் 20 இயர்ஸால் தான் ப்ரீமியம் மாறும், அதுக்கு முதல் மாறாது. 10 இயர்ஸ் எடுத்தால் 10 இயர்ஸ் எவ்ரி 10 இயர்ஸ். அப்போ ஈவன் தோ 40 இயர்ஸ் மட்டும் இருக்குத்தானே அது வந்து மோர்கேஜுக்கு நாங்கள் கொடுக்குறோம், பிக்கெட் டேர்ம்னு சொல்கிறது. ஸோ மோர்கேஜ் இப்போ எல்லாரும் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் மோர்கேஜ் வச்சிருப்பினோம், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் 40 இயர்ஸ் கொடுத்தாலும் இது அந்த 40 இயர்ஸ் மட்டும் அதே கவரேஜ் இருக்கும். மோர்கேஜ் இருக்குதோ இல்லையோ அது அந்த 40 இயர்ஸ் மட்டும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும்.
அந்த 40 இயர்ஸுக்கு பிறகும் அந்த எவ்ரி இயர் கூடும். ரைட். ஸோ பட் கவரேஜ் ஸ்டில் வேலிட். ஆனால் அந்த இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த டிபெண்ட்ஸ் இந்த ஏஜை பொறுத்து அது ப்ரீமியம் மாறி ப்ரீமியம் கூடிக்கொண்டு போகும். கூடிக்கொண்டு போகும். அப்போ அந்த நேரம் மெடிக்கலும் செய்ய தேவையில்லை. ஒரு யங் ப்ரொஃபஷனல் இப்போ 20ஸ்ல இருக்கணும்னு சொன்னால் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி? கூட யங்காக கூட கழிச்சா அப்படின்னு சொல்லுவினம், எங்களுக்கு இப்போ யங் தானே, எனக்கு அதான் wait இன்சூரன்ஸ் பண்ணுவோம் தேவையில்லை, வெயிட் பண்ணுவினம்னு சொல்லுவினம். அப்படி தான் கூட ஆக்கள் சொல்லுவினம். ஆனால் இப்பத்தி ஆக்கள் கூட இப்போ முந்தி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல அப்படி நான் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவினம். ஏன்னா இப்பத்தி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹெல்த் எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. ரைட், இப்போ ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ 30க்கு நடக்குது, 40க்கு நடக்குது, 50க்கு நடக்குது. ரைட், இப்போ எனக்கு கிரைம்களே எனக்கு அப்படி வருகுது. ஸோ அப்போ நான் அவைக்கு சொல்லுவேன், ஒரு பெய்ட பாலிசியை இப்போ 20 இயர்ஸ் ஒரு ஆளுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிச்சுன்னா 20 இயர்ஸில் பே பண்ணி முடிக்கிற மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டி 60 கட்டி முடிக்கிற மாதிரி எடுக்கலாம். அப்படி கன மாதிரி எடுக்கலாம். ரைட். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் இப்போ ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அட்லீஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸை தானே எடுத்து வையுங்க. இன்கேஸ் உங்களோட ஹெல்த் சேஞ்ச் பண்ணினாலும் நாங்கள் அந்த மெடிக்கல் இல்லாமல் அதை ஹோல் லைஃபுக்கு மாற்றலாம். That's the benefit. That's the benefit, 20ஸ்ல எடுக்க உங்களுக்கு வருத்தங்களுக்கு சில 40ஸ்ல எடுக்க வருத்தங்கள் அது இருந்தால் இன்சூரன்ஸ் கூடும். ரைட். கூடும். ஏன்னா அதோட சில வேளை 20 இயர்ஸில் நான் ஸ்மோக்கராக இருப்பேன். இப்போ எந்த ஸ்மோக்கராக மாறினாலும் அந்த நான் ஸ்மோக்கர் இதுக்கே நாங்கள் ஹோல் லைஃபுக்கு மாற்றலாம். ஓகே. ரைட். ஏன்னா அந்த டைம் நீங்கள் உங்களோட ஹெல்த் என்ன சிச்சுவேஷனோ அதைத்தான் கால்குலேட் பண்ணுவீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன உங்களுக்கு வருத்தம் வந்தானே இல்லாட்டி நீங்கள் ஸ்மோக்கராக மாறினேன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஐ ப்ளீஸ் ஸ்மோக் பண்ணுறது அதுக்கு நான் அப்படி சொல்லல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். No, that's so true. I didn't know that. இப்போ அடுத்த கேள்வி அதை தான் நான் கேட்க பார்த்தேன். உங்களோட இப்போ கார் இன்சூரன்ஸ் உதாரணத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணினால் அல்லது இப்போ வீட்டு இன்சூரன்ஸுக்கு பேஸ்மெண்ட் ரெனோவேட் பண்ணினா சொல்லணும். ரைட். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸுக்கு இப்போ நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன்னு சொன்னால் எனக்கு 3 வருத்தம் அது டயபிட்டிஸ் வந்துட்டுன்னு சொன்னால் நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? இல்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஈவன் ஷுடிங் ஹேப்பன் இல்லை ஹார்ட் இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா தட்ஸ் நீங்கள் எடுக்கல உங்களோட ஹெல்த் என்ன ஸ்டேட்டஸில் இருந்ததோ அதைத்தான் அவையில் கன்சிடர் பண்ணுவேணும். அதுக்கு முதல் இருந்தால் நீங்கள் சொல்லத்தான் வேணும். எடுக்க பாலிசி எடுக்க நீங்கள் எல்லாமே சொல்லித்தான் வரணும். சில ஆக்கள் 1-2 டாக்டர் வச்சுவினம், இஞ்ச போவினம், தலையடிக்கு ஒரு டாக்டர் போவினம், இன்னொரு இதுக்கு வாக்கிங் கிளினிக் போவினம். எங்களுக்கு அது சொல்ல மாட்டினோம். இப்போ சொல்லாட்டி எங்களுக்கு பாலிசியில் நாங்கள் நான் மெடிக்கல் நாங்கள் பாலிசியில் அந்த ஆன்சரை தான் நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தராட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் பாலிசி இஷ்யூ பண்ணுவோம். இப்போ இது நாளைக்கு கிளைமுக்கு போய்க்கல இப்போ அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க, அட்மிட் பண்ணிப்பீங்க, டே சர்ஜரி செய்திருப்பீங்க, அதெல்லாம் பாலிசி எழுதிக்க கட்டாயம் சொல்ல வேணும். ஈவன் ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் வெரி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும். ரைட். லைக் இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க இப்போ எங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன அது இருந்ததா அல்லது லைக் அம்மா அப்பாவுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன இருந்தான்னு கேட்க அதில் போய் சொன்னால் கூட லைக் சேரம் கிளைம் வந்து வரைக்கும் there is a chance அவ டிக்ளைன் பண்ணுறதுக்கு. ரைட். அதில் என்ன கேட்குறாங்க, ஒரு 65க்கு முதல் வந்ததா பிறகு வந்ததா, அந்த ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கேட்கும். அப்போ மெயின்லி வந்து அதுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரியை வச்சு தான் கேட்போம். யங் ஏஜில் வந்ததா இல்லாட்டி 60-65 வந்ததா அப்படின்ற வரைக்கும் நாங்கள் அதுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கணும். அதில் இப்போ நாங்கள் யங் ப்ரொஃபஷனல்ஸை பற்றி கதாச்சோம். ரைட். அடுத்தது இப்போ ஒரு க்ரோயிங் ஃபேமிலி லைக் இன்னும் இப்போ ஒரு பிள்ளை இருக்குது அல்லது இப்போ தான் கல்யாணம் செய்திருக்கிறோம். ரைட். க்ரோயிங் ஃபேமிலின்னு சொல்லிக்க என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லலாம்? ஸோ பேசிக்கலி இப்போ க்ரோயிங் ஃபேமிலின்னு சொல்லிக்கல இப்போ அவைகளுக்கு மோர்கேஜ் இருக்கும். ரைட். இல்லாட்டி ரெண்ட்டுக்கு இருக்கலாம். மற்றது ஃபேமிலி இங்கத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ இவ்வளவு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இவ்வளவு ஃபேமிலி இவ்வளவு மந்த்லி இன்கம் கொண்டு வரணும் வந்து பார்த்துட்டு பட் அது பிள்ளைகளோட ஏஜை பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் சின்னாக்களாக இருந்தால் அவைகளுக்கு அவ்வளோ 18 இயர்ஸ் மட்டும் எவ்வளவு தேவை இன்கேஸ் ஒன் ஆஃப் த கான். ஸோ அப்போ அப்படி அந்த கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் ஃபேமிலி அந்த இன்சூரன்ஸ் கவர் ப்ரொடெக்ஷனை கொடுப்போம். இது வந்து இன்சூரன்ஸ் பாலிசின்றதை விட ப்ரொடெக்ஷன் தான் மெயின்லி சொல்ல வேணும். என்னென்ன நாளைக்கு ஒரு ஆள் இல்லாட்டியும் அந்த ஆள் இல்லாட்டியும் மற்ற ஆளால் அதை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ரைட். ஸோ அப்போ அந்த மிஸ்ஸிங்ன்றது ஆள் மிஸ்ஸிங் தான். ஆனால் அந்த ஃபைனான்ஷியலி அவையல் அதாவது நான் இப்போ கணக்கு இன்சூரன்ஸ் ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற பாட்காஸ்டில் இதை பற்றி தமிழ் மக்களுக்கு தமிழாக்களுக்கு கூட விழிப்புணர்ச்சி தேவை. ஏனெண்டா எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகல ஹை ஸ்கூல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யங் ஏஜ்லேயே பாஸ்ட் அவே. ரைட். பிள்ளைகள் இருந்தது. ரைட். ஏர்லி 40s லேட் 30sலேயே பாஸ்ட் அவே லைக் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பேருந்து கேள்விப்பட்டினா அவை லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலன்னு சொல்லி அதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது அதுக்கு எடியூகேட் பண்ண இல்லை. ரைட்.
ஸோ அப்படின்னு சொல்லிக்க இப்போ ஒய்ஃபை ஸ்டே அட் ஹோம் மாம்னு சொன்னாலும் இப்போ வேறு நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எப்படியோ 2 பேரும் வேலை செய்தால் தான் இப்போ மோஸ்ட் ஃபேமிலிஸ் ஆர் ஏபிள் டு ரன் ரைட். இப்போ ஒரு ஆளுடைய இன்கம் போய்க்க இப்போ இந்த அவன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணப்படுது. தட்ஸ் ட்ரூ. என்னடா கூட கிளைண்ட்ஸ் வந்து இப்போ பெரும்பாலும் சிங்கிள் மாமாவே இருக்கணும், இல்லாட்டி ஒன்று ஹஸ்பண்ட் பாஸ்டவே, இல்லாட்டி தே ஹாஸ் ஃபேமிலி இஷ்யூ. ஸோ அப்படியானாக்களும் கட்டாயம் இன்சூரன்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு ஒரு சிங்கிள் ஆளால் ஒரு ஃபேமிலியை கொண்டு நடத்திடலாம். அது பிள்ளைகள ஸ்கூலில் இருப்பினாம் ரைட். அப்போ மோர்கேஜ் இருக்கும். மோர்கேஜ் இல்லாட்டி இல்லை டெய்லி எக்ஸ்பென்சஸ்ஸு இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கடைக்கு போனால் இவ்வளோ காசு முடியுது ரைட். ஸோ அப்போ அது ஒரு ஃபேமிலியில் இல்லாட்டி இவ்வளவு they get into bad situation. அப்போ எனக்கு இது கிட்டல ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் ஹீ 60 தான், அவருக்கு கேன்சர் வந்துட்டுது. ஸோ கேன்சர் வந்து 3 monthsலேயே ஹீஸ் கான். பட் ஹீ காட் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி என்னட்ட வாங்கினவர் 7 yearsக்கு முதல். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், ராணி நான் இந்த பாலிசியை வாங்கிட்டு எனக்கு வருத்தம் வராதானே இன்னத்துக்கு பே பண்ணுறேன்லாம் சொல்லுவேன். நான் சொன்னேன் நோ இல்லை அப்படின்ட்டு இல்லை, எங்களுக்கு என்ன எப்போ வருமென்று தெரியாது. ஸோ அதோடு அவர் எடுத்த பாலிசி வந்து கேஷ்பேக் பாலிசி. கிரிட்டிக்கல் இல்னஸ்லேயும் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் எடுக்கலாம். கேஷ்பேக் என்ன சொன்னால் நீங்கள் பெய்ட பாலிசி. அது அவருக்கு 65 அந்த பாலிசி கட்டி முடிக்கிறார். ஸோ வருத்தம் ஒரு இது வந்தால் அந்த கவரேஜ் அமௌண்ட் அவருக்கு அப்படியே கிடைக்கும். ஒரு வருத்தம் வராட்டி அவர் எவ்வளவு காசு கட்டினவரோ பிரிமியத்தும் அப்படியே திருப்பி 100% ரிஃபண்டபிள். அப்படியும் இருக்குது அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படி இருக்குது. அது என்ன சொன்னால் எல்லாரும் சொல்லுவீங்கன்னா நான் இப்போ ஹெல்த்தி ஏன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி எடுக்கிறேன்டா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சுகர் ப்ரெஷர் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேட் பி 100% ஹெல்த்தி. பட் எடுத்தால் தான் 25 வருத்தத்தை கவர் பண்ணும் ரைட். ஸோ அந்த சிக்னஸுக்குள்ள எதுவும் வந்தால் தான் அது அந்த கேஷ் அவைக்கு கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் வருத்தம் வருமெண்டில்லை ரைட். அப்போ அதால் நான் சொல்கிறது நீங்கள் கேஷ் திருப்பி எடுக்கிற மாதிரி டிபெண்ட்ஸ் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனை பார்த்து நாங்கள் பாலிசி கொடுப்போம். அவருக்கு அந்த எடுக்க காசு குறைவத்தான், இது 112 தான் வந்தது. ஆனால் இப்போ அவருக்கு இப்போ 3 yearsக்கு இப்போ ஹி பாஸ்ட் அவே இப்போ 6 month ஆகலை இன்னும் இறந்து. ஸோ எனிவே அவருக்கு அந்த கிளைம்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கு அந்த கொடுத்தபடியாக ஒய்ஃப் வந்து அவைக்கு 3 பிள்ளைகள். ஸோ அதோட ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸும் செய்தேன் நான். ஸோ அப்போ என்ன அது ப்ராசஸில் இருக்குது. பட் என்னென்னு சொல்லிச்சுன்னா அது 2 yearsக்கு முதல் எடுத்த பாலிசி. அது சில இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நீங்கள் கூட காலத்துக்கு முதல் எடுத்தால் ஒரு கிளைமில் ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வித்தின் 2 yearsக்கு எடுத்தால் தே டூ எல்லா செக்கப்பும் எல்லாம் செய்து தான் நம்ம எம்ஐபி எல்லாம் புக் பண்ணி எல்லாம் புல் பண்ணி டிரைவர்ஸ் லைசன்ஸ் புல் பண்ணி எல்லாம் பார்க்குற மாதிரி எம்ஐபி எல்லாம் புல் பண்ணி தான் எல்லாம் வருத்தத்தோடு இருந்தால் ஸோ அவர் ஒன்றுமே இல்லை. ஸோ 100% தெரியும் அந்த கிளைம் இப்போ கதியாக கிடைக்கும் அவைக்கு. அப்போ இப்போ ஒரு ஆள் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ உங்களை போல் என்ன போல் ரைட். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் லைஃப் இன்சூரன்ஸ் செய்கிறீங்க, நான் ப்ரோக்கரேஜ் வச்சுக்கிறேன். அப்போ எங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் ரெண்டு இல்லை பெருசாக ரைட். அவைக்கு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தால் எப்படி வேலை செய்யும், என்னென்ன லைக் இப்போ என்னென்ன இதில் கவர் பண்ணும் ரைட். உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸை மட்டும் கவர் பண்ணுமா இல்லை அந்த டேர்முக்கு அப்போ என்னென்ன வேலை செய்யும்? சார் நீங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸும் எடுக்கலாம். அது வந்து இப்போ உங்களோட ஹெல்த்தை பொறுத்து செக் பண்ணி தான் அது தருவினா. இப்போ நம்மள லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் பிஸ்னஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினா அது கீ இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிறது ரைட். இந்த ஓனரோ இல்லாட்டி எம்ப்ளாயியோ அதை நீங்கள் கவர் பண்ணலாம். அப்போ இஃப் சம்திங் ஹேப்பன் வரைக்கும் அந்த கவரேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனிக்கு தான் போகும். அது டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அப்போ அது வந்து இப்போ நாளைக்கு உங்களோட பார்ட்னர்ஸ் இருக்கலாம் பிஸ்னஸில். இப்போ அந்த பார்ட்னர்ஸை வெளியில் விடுவோம்னு சொன்னால் அவன் போர்ஷனை கொடுத்து தான் நீங்கள் செய்யணும். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட ஒய்ஃபும் பார்ட்னர்னு சொன்னால் ஷுட் ஹேப்பன் நடந்த ஒரு ஆளுக்கு நடந்தால் மற்ற ஆண்ட நீங்கள் அதை கவர் பண்ணணும் ரைட். ஸோ இல்லாட்டி இன்னொரு பார்ட்னர்ஷிப்பை தேட வேணும். அப்போ அந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை ஒரு லம்சம் மணி வந்தால் அது டேக்ஸ் ஃப்ரீ தானே. ஸோ அது கம்பெனிக்குள்ளே டிபாசிட் பண்ணப்படும். இப்போ அதை நீங்கள் உங்களோட மற்ற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படின்டா இப்போ எனக்கு ஒன்று நடந்தால் இப்போ அது கணக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்களோட பாட்காஸ்ட்டை பார்க்குறவ. ஆனால் அவன் அந்த நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் கீ இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் ரைட். அப்போ அந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தால் இப்போ எனக்கு என்ன நடந்தால் இன்கேஸ் இந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்கு அல்லாட்டி லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு பார்ட்னர் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த பார்ட்னரை பே ஆஃப் பண்ணி பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்குது. எஸ் என்னது டேக்ஸ் ஃப்ரீ மற்ற சிடிஏன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த லம்சம் காசு போகும் அதுக்குள்ள. ஸோ அப்போ என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் கூட பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு
எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது என்ன சொன்னால், நீங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு ஒரு ட்ரக் வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஹி ஓன்ஸ் ஃபியூ ட்ரக்ஸ், அப்போ எல்லாமே லோனில் போகும். அப்போ உங்களுக்கு ஒரு லம்சம் மணி இருந்தால் அந்த லோன் போய் எல்லாம் பே பண்ணி போட்டு அந்த ஃபேமிலியோ அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த பிஸ்னஸை தொடர்ந்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், பிஸ்னஸை லூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வராது. ஸோ இது வந்து இப்போ எனக்கு இன்னொரு கிளைண்ட்டும் பிஸ்னஸ் கிளைண்ட் தான். ஹி ஓன்ஸ் அ பிக் பிஸ்னஸ். அவருக்கு கிரிட்டிக்கல்னஸ் கவரேஜ் கொடுத்தேன் நான். ரைட், ஸோ அது வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு முதல் அந்த பாலிசி எடுத்து 6 மந்த்தில் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டுது. ஸோ ஸ்ட்ரோக் வந்து 72 hours தான் லாஸ் பண்ணினது. பட் ஹீஸ் பேக் டு நார்மல் நவ். இப்போ அந்த 500,000 அவர்கிட்ட பிஸ்னஸுக்கு போனது என்ன சொன்னால், அவர் ஒரு 6 month பெட் ரெஸ்ட்டில் இருந்து தான் அந்த நார்மலுக்கு வந்தவர். அப்போ அந்த 6 month எக்ஸ்பென்சஸையும் இந்த இது வடிவ மோர் தேன் இனஃப், ரைட், கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை செய்யக்கூடிய அதை நான் அவரை போஸ்ட் பண்ணி தான் செய்தேன். ஏன்னா அந்த டைம் அவருக்கு கொலஸ்ட்ராலோ சுகரோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு எல்லாமே வந்துட்டுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாலையும் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இஸ் ஏபிள் டு பவுன்ஸ். இப்போ ஒரு ஆள் இப்போ ஸ்ட்ரோக் வந்துட்டு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படியே, ரைட். அப்போ அந்த செலவை கவர் பண்ணுறக்கூடிய மாதிரி ஒரு லார்ஜ் சம் வந்தால் பிஸ்னஸை கைவிட தேவையில்லை. அது வந்து அந்த காசு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல். என்னென்னு சொன்னால், அது பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்து என்னென்ன தேவையோ அதிலெல்லாம் பெட் ரெஸ்ட் இருந்தாலும் காசு தான். நீங்கள் கேஷ் கிங், ரைட். ஸோ யூ நீட் மணி. வித்தவுட் மணி பிஸ்னஸோ இன்னும் ஒன்றுமே செய்யலாது. ஸோ அது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அவைக்கு. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்தபடியா. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் எடுத்த டைமும் அவர் ஹி வாஸ் 100% ஹெல்த்தி. எடுத்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு மற்ற வருத்தங்கள் எல்லாம் வந்துட்டுது, ரைட். ஸோ அப்போ அந்த ஹெல்த் வந்து மெயினாக நாங்கள் இதில் பார்த்து தான் கொடுக்க வேணும்னு சொன்னால், கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளட் ப்ரெஷரோ சுகரோ ஒன்றுமே இருக்கக்கூடாது. இப்போ 25 வருத்தத்தையும் கவர் பண்ணுறது சொன்னால் யூ ஹேட் டு பி 100% ஹெல்த்தி. இப்போ சில ஆட்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த சில 3 வருத்தத்தை கவர் பண்ணுற மாதிரி கொடுப்போம் அதுக்கு. அப்போ அது ஒவ்வொருத்திட்ட ஹெல்த் பாலிசிஸை பொறுத்தது. என்னென்னு கால்குலேட் பண்ணுறது? இப்போ பிஸ்னஸ் கமர்ஷியல் இன்சூரன்ஸுக்கு என்னென்ன அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது? அந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ் அது நான் பில்டிங்கை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்க. அந்த இன்சூரன்ஸ் அது இல்லை. இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸை பற்றி. ஸோ நான் இப்போ ஒரு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் இப்போ இந்த பிஸ்னஸுக்கு லைக் பிஸ்னஸுக்கு எடுக்க போகிறேன்னுண்டா நான் என்ன ரஃப் ஐடியாவுக்கு எவ்வளவு காசுக்கு நான் எடுக்கணும்னு சொல்லி எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதுக்கு வந்து இப்போ உங்களோட எம்ப்ளாயி கால்குலேஷன், உங்களோட மந்த் சேலரி எவ்வளவு நீங்கள் ஆக்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும். உங்களோட லீஸ் அமௌண்ட் இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதிலெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணி தான் நாங்கள் டைம்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்கன்றதும் பார்த்து தான் அது செய்யலாம். அப்போ லிமிட் சும்மா இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஜஸ்ட் எனி பிஸ்னஸ் இப்போ இன்றைக்கு திறந்த பிஸ்னஸுக்கு நான் $2 million கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் போடலாமா? அஸ்ல உங்களோட இன்கம் வந்து அது எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த கால்குலேஷனை போட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கலாம். ஏன்னா இன்கம் இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து இப்போ இன்கம் ஒரு ஆளுக்கு இல்லாமல் இப்போ நான் ஒரு 5 million போடலாது. இப்போ ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து அதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த ஆளுக்கு ஓவர் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன் என்று சொல்லி கேள்வி வேற. இப்போ ரைட், இப்போ ஒரு 30 years ஒரு ஆளுக்கு ஒரு மேபி ஒரு 50,000 தான் இயர்லி இன்கம் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு மோகேஜ் மில்ல ஒன்றும் இல்லை, அப்படி கடன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஓவர் இன்சூரன்ஸ் போடையில கேள்வி வரோம், ஏன் ஓவர் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம்ண்டு. ஆனால் அந்த அளவுக்கு மோகேஜுகள், கடன்கள், லோனுகள், பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை காட்டலாம், அதை சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபின் இன்கத்தையும் போட்டு நாங்கள் அதை அப்படி ஓவர் இன்சூரன்ஸ் இருக்குது, அண்டர் இன்சூரன்ஸ் இருக்குது, ரைட். இப்போ குறைச்சி இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் அதுவும் எங்களோட பிள்ளை என்னன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு நடந்தால் அந்த இன்சூரன்ஸ் காணாட்டி அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனால் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நாங்கள் கேவைசி ஃபோன் செய்யணும், நோ யோர் கிளைண்ட். அப்போ அந்த கிளைண்ட்ட ஏஜ், மற்றது இன்கம், பிள்ளைகள், ரைட், இத்தனை பிள்ளைகள், என்ன ஏஜ், மற்றது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அவைக்கு வருது. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் 5 times 10 times அப்படி கொடுக்க வேணும். டிபெண்ட்ஸ் சின்ன பிள்ளைகள். ஏன்டா அதில் 18 years வரை மட்டும் நாங்கள் அந்த கவரேஜ் காணுமான்னு பார்க்கணும், ரைட். ஸோ அப்போ தட்ஸ் அ கிரேட் திங். என்னென்னா இப்போ நான் கூட பார்த்துறேன் எல்லா கேள்வியும் கேட்பினேன் இன்சூரன்ஸ் ஆக்கள். பட் நான் யோசிக்கிறேன் என்னத்துக்குன்னு சொல்லி. என்ன ஐ டென்ட் ரியலைஸ் தட் இட்ஸ் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ரோப்ரியேட் கவரேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. அது இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு சொன்னால், முக்கியமாக நாங்கள் அதை எழுதி நாங்கள் சைன் பண்ணியே வாங்குவோம். 30 ஃப்ரம் த டே 1லேருந்து நாங்கள் ஏன் இந்த பாலிசி கொடுத்து நாங்கள் என்ன ரீசனுக்காக இந்த பாலிசி எடுக்கணும் என்றது எல்லாத்துக்குமே நாங்கள் ரீசன் எழுதணும். ரைட்.
என்று எங்களோட பாட்காஸ்ட்டை வந்து கணக்கு லைக் நாட் எல்ரெடி லைக் மிடில் ஏஜ் ஓர் ரிட்டையர்மெண்ட் பண்ணுற ஆக்கள் இல்லை ரிட்டையர் பண்ணி இருக்கிற ஆக்களும் பார்க்குறவன் ரைட் அவைக்கு என்ன இன்சூரன்ஸ் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க என்ன பாலிசி எடுக்கணும்ன்றது இப்படி இப்போ அந்த ஏஜில் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் என்ன இப்போ சில பேர் நினைக்கிறது ஓகே இப்போ எனக்கு 50 வயது வந்துட்டு 55 வயது வந்துட்டு நீ நான் இன்சூரன்ஸ் எடுத்தும் பிரயோசனம் இல்லையான்னு சொல்லி தரமாட்டேன் அப்படி இருக்கா அப்படி ஆக்கள் கதைக்கிறது தான் நான் கதை கேட்கல எனக்கு 50 வயதாச்சு இனி எனக்கு பொலிசிலாம் ப்ரீமியம் எல்லாம் கூடுமே என்று சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன் இல்லை அப்படி இல்லை, நீங்கள் உங்களோட ஹெல்த் இதை சொல்லுங்க, ஹெல்த் எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவைக்கு இப்போ ஒரு லாஸ்ட் மினிட் தேவையான இதுகளுக்கு இப்போ ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸுக்கு இது மாதிரி ஒரு 25,000 30,000 40,000 அப்படின்படி கொடுக்கலாம். அப்போ அவையில் அது வந்து லைஃபுக்கு கொடுக்குறது தான் நல்ல ஏன்டா அவையில் 50 வயது பிறகு டேர்ம் எடுக்கிறது எக்ஸ்பென்ஸ் டிபெண்ட்ஸ் அவைண்ட இப்போ ஃபைனான்ஸ் இதை பொறுத்தது. ஆனால் ஒரு கட்டாயமாக ஒரு பெர்மனன்ட் இன்சூரன்ஸ் தேவை இந்த லாஸ்ட் மினிட் தேவைக்கு ரைட். ஸோ அதை நாங்கள் டேர்மாக கொடுத்து எக்ஸ்பயர் பண்ணினா இந்த அந்த ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயது ஆளுக்கு நான் 20 வருஷம் டேர்ம் கொடுக்குறேன்னு வைங்கோ, அதில் அவர் லாஸ்ட் மினிட் தேவைக்கண்டு எடுக்கிறார் பர்பஸ்லி வந்து ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அப்போ அந்த 20 வருஷத்தில் அது முடிஞ்சிட்டா அப்போ இந்த அங்கால கவரேஜ் இல்லை ரைட். அப்போ நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணுவேன், உங்களுக்கு உங்களோட பர்பஸ் வந்து உங்களோட லாஸ்ட் மினிட் தேவைங்க. அப்போ அட்லீஸ்ட் இப்போ அதுக்கு ஒரு இன்னஃபான கவரேஜ் ஒரு 20 or 25,000 இப்போ ஒரு ஃபியூனரல் செய்கிறேன்னு சொன்னால் மினிமம் யூ நீட் 15,000 ரைட். ஸோ அப்போ டிபெண்ட்ஸ் என்ன மாதிரியாக செலிப்ரேட் பண்ணிட சில வேலை பெருசாக செலிப்ரேட் பண்ணி இன்னும் கூட முடியலாம். அப்போ அதுக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க, நாங்கள் பெர்மனன்ட் இன்சூரன்ஸை தரேன்னு சொல்லி நான் அது ஹெல்த் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அவைக்கு மெடிக்கலை செய்து ப்ரீமியத்தை குறைச்சி எடுத்து கொடுக்கலாம். ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி சொன்னால் நான் மெடிக்கல் கேட்டகரிக்கு நாங்கள் பெர்மனன்ட் இன்சூரன்ஸ் கொடுப்பேன். ரைட். ஸோ மற்ற இன்னொரு கேள்வி இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கணும் அல்லது இப்போ சில பேர் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு பெனிஃபிஷரியாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தங்களோட பேரில் எடுத்து வச்சிருப்பினோம் ரைட். இப்போ அப்போ யங் ஏஜ் ஆக்களுக்கு என்ன பெனிஃபிஷரியாக போடலாமா அல்லது ட்ரஸ்ட்டுக்கு போடணுமா, இப்படி அது வேலை செய்யும்? ஸோ இப்போ யங் ஏஜ்னா அண்டர் 18 சொன்னால் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை அவைண்ட பிரதரோ சிஸ்டரோ கசினோ யாரோ அவைக்கு நம்பக்கூடிய ட்ரஸ்டபுள் பர்சனாக அதுக்குள்ள போட போகணும். போட்டுட்டு 18 இயர்ஸுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவையில் தேல் பி பிகம் த பெனிஃபிஷரி. ஓகே. அப்போ 18 அப்போ உதாரணத்துக்கு இப்போ லைக் இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 5-year-old பேரில் தங்களோட ஒரு பாலிசி எடுத்து வச்சிருக்கிறோம் ரைட். அது பெனிஃபிஷரி வந்து அந்த 5-year-old ஆனால் ட்ரஸ்ட்டுக்கு போகுது ரைட். அப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிற இப்போ அவை இந்த பேரண்ட்ஸின் பேரில் ட்ரஸ்ட்டை போட்டு வச்சுக்கணும்னு வைங்க ரைட். அவை அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணலாமா? இல்லை 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 வேறு அந்த காசில் தொடையில்லாத 18 இயர்ஸ் வேறு மட்டும். ஸோ இன்னொன்று நான் சொல்ல வேண்டாம், அவைகள் இப்படி ஒரு ஆள் ஒரு பிளான் பண்ணி நம்மன்னு சொல்லி சொன்னால் இப்போ கிராண்ட் பேரண்ட் பிள்ளையில பெனிஃபிஷரி கிராண்ட் பேரண்ட் கிராண்ட் சில்ட்ரனை பெனிஃபிஷரியாக போடணும்னு சொல்லுதுன்னா அவையில் பேரை போட்டுட்டு என்ன பெர்சன்டேஜ் அவைக்கு போகணும். இப்போ ஒன்றுக்கு மேபி மோர் தேன் 1 பெனிஃபிஷரின்னு சொல்லி சொன்னால் அந்த பாலிசியில் எழுத வேணும். எழுதி போட்டு அதே நேரம் அவையில் வில்லையும் எழுதி வைக்கலாம் என்ன பெர்சன்டேஜ் அவைக்கு போகணும்னு சொல்லி. வில் தான் ட்ரஸ்ட் என்ற வில்ன்றது மஸ்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹேவ். அது வந்து இம்பார்ட்டன்ட் ரைட். இப்போ எனக்கு ரீசன்ட்லி நடந்ததே நான் சொல்கிறேன், அந்த கேர்ள் அவைக்கு இது வில் இல்லாதபடியாக பேங்கே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண மாட்டேன்ட்டுது. என்ன சொன்னால் பேங்க் ஸ்டில் அக்கௌண்ட் ரன்னிங்காக இருக்குமேனு சொன்னால் நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவையில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவேன். அந்த பில்லில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த பெருசு இப்போ நான் ஒரு $1 million லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஓகே இதில் வந்து 10% இந்த ஆள் இவருக்கு போகணும் 10% இவைக்கு போகணும்னு சொன்னால் அந்த வில்லை வந்து பை லா அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க அந்த வில் வந்து இப்போ நீங்கள் இல்லாட்டியும் வில் ஸ்பீக் ஆன் யுவர் பிஹாஃப் மாதிரி. எஸ் அதுக்கு நீங்கள் ஒரு ஆளை நம்பிக்கையான ஒரு ஆளை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் குறைவாக இருக்கும். இல்லாட்டி ப்ரொவைட் போய் அப்படித்தான் வரும். வில் என்றது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அது கணக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரைட் ஃபைனான்ஷியலுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபிசிக்கல் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்குமே அந்த வில் என்று எழுதியிருந்தால் அதுக்கு த ஹேஸ் மோர் ரைட்ஸ். ரைட். அமேசிங். இப்போ கணக்கு இன்சூரன்ஸை பற்றி கதைச்சிருக்கிறோம் ரைட். ஆனால் நீங்கள் உங்களோட அடுத்த ஃபியூ வந்து ரியல் எஸ்டேட் ரைட். ஸோ என்னென்று நீங்கள் 2 பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி that's my passion. இப்போ எனக்கு நார்மலாக இன்சூரன்ஸ் வந்து எனக்கு இந்த ரிப்பீட்டிங் கிளைண்ட்ஸ் தான் வந்துருப்பினோம் ரைட். என்ன நியூ கிளைண்ட்ஸும் வேறு இது பட் ரிப்பீட்டிங் கிளைண்ட்ஸ் தான் கூட இருக்குது. அப்போ அதில் ஒரு டைமை போட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ எல்லாமே டாக்யூ சைன் தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் கிளைண்டோட ஜூமில் போவோம் இல்லாட்டி வீடியோ காலில் போய் தான் நாங்கள் அதை கூட செய்வோம். ரியல் எஸ்டேட்னு சொன்னால் அங்கே அது ஹேவ் மை ஓன் டைம் ரைட். ஸோ அது கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அவையில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு தான் தென் ஐ
spend other time on insurance. But I mean okay to manage. ரெண்டும் எனக்கு நான் ஹாப்பியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ எனிவே இப்போ நான் உங்களோட கம்பெனிக்கும் வந்திருக்கிறேன். இன்னும் கூட பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கட்டாயமா தேங்க்யூ. இப்போ இப்போ எங்களோட கம்பெனியில் கூட லைக் ஐ நோ இட்ஸ் ஆஸ் அ உமன் ஆண்டர்பிரினர் ரைட், அதில் சேலஞ்சஸ் இருக்குது ரைட். நீங்கள் தொடங்கிக்க கணக்கு சேலஞ்சஸ் இருந்ததா? அந்த எனி பிஸ்னஸ்லேயும் சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த நேரம் என்ன பிள்ளைகளெல்லாம் சின்னாக்கள் இப்போ தே ஆர் க்ரோன் அப். ஸோ அப்போ எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டைம், கூட டைம் நான் பிஸ்னஸ்லேயும் போடக்கூடலாம், ஃபேமிலியிலையும் போடக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட எனக்கு ஊர்லேயும் வேலையை செய்து இப்போ ஊரில் என்னென்ன எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு ஷாக்காக இருக்குது ரைட். என்ன பிகாஸ் ஊரில் நீங்கள் கணக்கு அந்த ஃபிலாந்தபி ஒர்க் செய்கிற நீங்கள் ரைட். ஸோ அந்த ஃபிலாந்தபி ஒர்க்கை பற்றி ஒருக்க சொல்ல முடியுமா? அது எனக்கு காட் கிரேஸ் உண்மையாக அது நான் உண்மையாக பிளான் பண்ணவே இல்லை, சடன்லி வந்தது எனக்கு. ஸோ அது காட் எனக்கு அது என்னென்னு சொல்லன்னு தெரியலை, அப்புறம் அது சடன்லி தான் தொடங்கினான். பட் கடவுளை தந்த வேரம். ஸோ ஐ எம் டூயிங் கிரேட். அது ஒரு கோயில் சின்ன தான் கோயில் கட்ட வழி கட்டினான். ஸோ இப்போ கட்டி இப்போ பெருசாக வந்துடுது, ஆல்மோஸ்ட் 5 years. இப்போ இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர் தான் 5th anniversary செய்தேன் நான் அதுக்கு. பட் தஸ் அ பாபா கோயில். அது மாங்குளத்திலிருந்து 10 minutes away. எனவே எவ்ரி தேர்ஸ்டே எங்களுக்கு நல்ல ஆக்கள் கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு வருவினம், சாப்பிடுவினம், பூசையெல்லாம் நடக்கும். அது சின்ன தான் தொடங்கி இப்போ இன்றைக்கு அப்புறம் 100 லட்சம் ஒரு வியாழக்கிழமையும் மக்கள் வருவினம். இன்றைக்கு கூட வியாழக்கிழமை தான் வந்திருக்கேன் நீங்கள். ஸோ எனவே ஐ ரியலி என்ஜாய். இப்போ அந்த இடத்த வந்து கிட்ட கோயில் வேறு எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த கோயில் ஒரு காட்டுக்கு கிட்டவா இருக்குது. மெயின் ரோட் தான், ஆனால் பின்னுக்கெல்லாம் காடு தான், யானையெல்லாம் வந்து போகும். அப்போ எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ நாளும் இல்லை, எங்களுக்கு இப்போ தான் ஒரு 6 month தான் எலக்ட்ரிசிட்டியும் வந்து. ஸோ அது நீங்கள் போய் வர்ற நீங்கள் ரைட் அங்கே ரைட். ஆனால் இங்கே இருந்து மேனேஜ் பண்ணுறீங்க ரைட்? இங்கேருந்து மேனேஜ் பண்ணுறேன் எல்லாத்தையும். பட் அங்கே போய்க்கே நாங்கள் மெயின் பூசைக்கு தான் நான் போவேன், மற்றபடி எல்லாம் இங்கே இருந்து நான் எல்லாம் செய்வேன். எல்லா கடைக்காரர்களையும் எல்லாம் நேராக கான்டாக்ட் இருக்குது. அப்போ அவையில எல்லாம் கோயிலுக்கு தேவை எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவினோம். கோயில் மட்டும் இல்லை, மற்ற அந்த சுத்த வேறு இருக்கிற மக்களுக்கும் வந்து நீங்கள் உதவியல் செய்கிற நீங்கள் ரைட்? அப்படி என்னென்னு சொன்னால் கோயில் கட்டினதுக்கு ரீசனே அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் மட்டும் தான். ஸோ கடவுள் ஒரு பக்கம், மற்றது அந்த கோயிலில் நாங்கள் என்ன செய்தாலும் உதாரணத்துக்கு வியாழக்கிழமையிலே நாங்கள் ஒரு 100 பேர் எங்களுக்கு கோயிலுக்கு விசிட் பண்ணுவினோம். முந்தி வந்து கூட வியாழக்கிழமையில், இப்போ வந்து மற்ற நாளையும் எங்களுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஏன்னா அதில் பஸ் வசதி இருக்குத்தான், ஆனால் அந்த நெடுகும் பஸ் வந்து இல்லை. அப்போ ஆக்கள் சில ஆக்கள் நடந்து வர ஆக்களும் இருக்கணும், இல்லாத விரதத்தோட தூரம் இருந்து வர ஆக்கள் இருக்கணும், மோட்டர் சைக்கிளில் வர ஆக்கள் இருக்கணும். இப்போ எல்லாருமே வந்தால் ஒரு இழப்பாரிட்டு போகிற இடம் மாதிரி தான் நாங்கள் வைக்கிறோம். அப்போ விடியாக்கள் 9 மணிக்கு வந்துச்சு வேண்டாம், கூட போக 2-3 மணி ஆகும். அப்போ அங்கே வந்திருந்து இழப்பாரி சாமியெல்லாம் பூசையெல்லாம் பார்த்து வடிவா நல்ல அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நிறைவோடு தான் போயினோம். அப்போ அதோட முன்னுக்கு எல்லாம் எங்களுக்கு இந்த நெய்பர்ஹுட் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த ஸ்கூல் சர்ச் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே கொண்டு டே கேர் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. என்னென்னா டே கேர் இங்கே மாதிரி இல்லை, அங்கே வந்து கூலி வேலைக்கு போகிறாக்களுக்கு வீட்டை ஒருத்தரும் இல்லாட்டி பிள்ளைகளை கொண்டு அங்கே விட்டுட்டு அப்போ அங்கே அந்த விடுறவைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அது சர்ச் தான் அவையில் அந்த இடத்த டேக் கேர் பண்ணினோம். அப்போ நாங்கள் அவரோட நேர போய் கதைச்சு எங்களுக்கு ஸ்பெஷல் டேஸில் நாங்கள் சாப்பாடு அதில் வரைக்கும் கொடுக்குறதுக்கு கதைச்சு நாங்கள். அப்போ நாங்கள் குரோசரியாக தான் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சில பிள்ளைகளுக்கு அலர்ஜிஸ் இருக்கும், இப்போ எங்களோட சாப்பாடு உரைப்பு அதில் எல்லாம் இருக்குன்னு தானே. அப்போ நாங்கள் குரோசரியை செய்வோம் கொடுக்குறாங்க. அதே நேரம் அவைக்கு சின்னாக்களுக்கு லேர்னிங், இப்போ ஆனாவண்ணா அப்போ அதில் படிக்கிறது புக்குகள், ட்ராயிங் படங்கள் அதுகளுமே நாங்கள் வாங்கி கொடுத்து எங்களுக்கு சந்தோஷத்துக்கு அது பிள்ளைகளுக்கு செய்யக்கல இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ரைட். அன்றைக்கி லாஸ்ட் டைம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்னு சொல்லி நாங்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன். அந்த பிள்ளைலாம் நிலத்தில் படுத்திருந்து அப்படியே கீறி கொண்டிருக்க அது பார்க்கவே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஸோ தே டோன்ட் ஹேவ் ஒரு ஃபர்னிச்சரும் இல்லை, அப்போ எல்லாருமே கீழே இருந்தால் படிக்கணும். இது எனிவே அதை என்ஜாய். இப்போ அமேசிங். அவைக்கு யார் கொடுக்க நாங்கள் வாங்கி கொடுக்க ஒரு 30 பிள்ளைகள் ஒரு சர்ச்சில், இன்னொரு கோயிலில், இன்னொரு ஸ்கூலில் வந்து சர்ச்சில் 17 பிள்ளைகளும் ஒரு ஸ்கூலில் 30 பிள்ளைகளும் இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களால் இயன்ற உதவியில் நாங்கள் அவைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களால் இயன்றதை தானே செய்கிறோம் ரைட். ஸோ இங்கேயெல்லாம் இவ்வளோ செலவழிக்கிறோம். அப்போ அதில் ஒரு போர்ஷன் அங்கே போனாலும் ஒரு சந்தோஷம் தானே வைக்கு. தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து நாங்கள் எங்களோட ஃபன் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸுக்கு போவோம் ரைட். ஸோ உங்களோட ஃபேவரட் தமிழ் சாப்பாடு மற்றது வெஸ்டர்ன் சாப்பாடு சொன்னால் என்னவா இருக்கும்?
ஆக்சுவலி நான் வெஜிடேரியன் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ எனக்கு வீட்டில் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும், ரைட்? ஸோ நான் கூட பன்னீரில் செய்வேன், இல்லாட்டி எக் பிளான்ல செய்வேன். அப்போ நான் என்ன செய்கிறேனோ அதையும் பிள்ளைகளும் சாப்பிடுவோம், இதே என்ஜாய். இல்லாட்டி பாஸ்டா செய்வேன். யா தட்ஸ் குட். உங்களால் உங்களோட ஒரு யங்கர் செல்ஃபுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலும்னு சொன்னால் என்ன அட்வைஸாக இருக்கும்? யங்கர்ஸுக்கு வந்து நான் ப்ரொடெக்ஷன் அது வந்து கட்டாயம் தேவை. ரசமேட எந்த ஏஜ்ன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு ஏஜுக்கும் இப்போ யங்கர்ஸ்ண்டா 20s 25 30s பவியல் இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் படித்து வந்திருப்பினோம், வேலை செய்கிறாக்களாக இருக்கலாம். அப்போ இவந்தோ வேலை செய்கிறாக்களுக்கு சொல்லுவினோம், நாங்கள் இன்சூரன்ஸை பற்றி ப்ரொடெக்ஷனை பற்றி கதைச்சா அவ சொல்லுவினோம், ஓகே எனக்கு ஒர்க்கில் இருக்குதுன்னு சொல்லுவினோம். இப்போ நான் சொல்லுவேன், ஓகே நீங்கள் ஒர்க்கில் இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் அது வந்து நீங்கள் அந்த இடத்த வேலை செய்யும் மட்டும்தான் அந்த கவரேஜ் இருக்கும். சில கம்பெனி வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணலாம், சிலது வந்து அந்த ஒர்க்கோட விட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க யூ லூஸ் எவ்ரிதிங், ரைட்? அப்போ அதை மாதிரி தான் இப்போ எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாங்கள் எடுத்தால் நாங்கள் வந்து அது பெய்ட பாலிசிஸை கொடுக்கலாம், ரைட்? அப்போ கேஷ் வேல்யூட இருக்கலாம், அதுக்கு ஃபியூச்சரில் அவைக்கு எனக்கு நீட்ஸ் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி வீடு வாங்குவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் ஒரு வீடு வாங்குறாருன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் $1 million ஒரு வீடு வாங்குறார். ஸோ இப்போ அவருக்கு வந்து இனஃப் கவரேஜ் இருக்காது, ரைட்? 20% டவுன் போட்டாலும் மிச்சத்துக்கு தே ஹேவ் மோர்கேஜ், ரைட்? அப்போ சிலாக்கள் வந்து பேங்க் மோர்கேஜ் எடுக்க பேங்க்லேயே எடுத்துருவீங்க அந்த மோர்கேஜ் கவரேஜை, மோர்கேஜ் இன்சூரன்ஸை சொல்கிறேன். ஸோ அப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் ரினியூ பண்ணிக்கல லெட்ஸ் சே 3 இயர்ஸுக்கு எடுப்பீங்க மோர்கேஜ், இல்லாட்டி 5 இயர்ஸுக்கு எடுப்பீங்க. எடுத்தோடனே அந்த சர்டன் இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். இப்போ நீங்கள் திருப்பி ரினியூ தச்சல இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் மாறைக்குள்ளே யூ லூஸ் எவ்ரிதிங். அப்போ அங்கே இருந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும். அப்போ உங்களோட ப்ரைஸும் கூடும் அங்கே. அப்போ ஒவ்வொரு காலம் ரினியூவல் வரைக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ காலம் கட்டின காசெல்லாம் லூஸ் பண்ணுவீங்க, திருப்பி ரினியூ பண்ணிக்கொண்டு இருக்கணும். அப்போ அப்படி எடுக்கிறத விட எங்கள்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளால் நாங்கள் கவரேஜ் கொடுக்கலாம், மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் அந்த 13 இயர்ஸுக்கு 20 இயர்ஸுக்கு 30 இயர்ஸுக்கும் அப்படியே அதே சேம் ப்ரீமியம் தான் நீங்கள் கட்டுவீங்க. ஆனால் இப்போ லெட்ஸ் 800,000க்கு கவரேஜ் எடுத்தால் 800,000க்கு நாங்கள் கொடுப்போம். பெனிஃபிஷரியாக நீங்கள் ஏற போடுறீங்களோ அவைக்கு அந்த காசு போகும், ரைட்? ஆனால் பேங்க்கில் நீங்கள் எடுத்த பேங்க் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். மற்றது எவ்வளவு மோர்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ அதைத்தான் அவங்க பே பண்ணுவாங்க, ரைட்? உங்களுக்கு அந்த ஃபுல் கவரேஜே இருக்குது. இப்போ 200,000 இப்போ பேங்க்லன்னு சொல்லிக்க அரவாசி பேமெண்ட் மேக் பண்ணிடுதுங்கன்னு சொன்னால் 400,000 தான் இருக்குன்னா அந்த 400,000க்கு தான் பேங்க்கு என்ன அவுட்ஸ்டாண்டிங் மோர்கேஜ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் they will pay off. ஆனால் அது ப்ரீமியம் ரிமைன்ஸ் த சேம். ப்ரீமியம் நீங்கள் அதான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி முடிய 25 இயர்ஸ் செல்லும்னு சொன்னால் அதுக்குள்ள 3 நாள் எத்தனை தரம் மாற்றிருப்பீங்க பேங்க்கில், இல்லாட்டி சில ஒரு இடத்து பேங்க்கில் ரினியூவலுக்கு 3 போயிருப்பீங்க. இப்போ ப்ரீமியம் வந்து கூடத்தான் போய்கொண்டு இருக்க முடியும், குறையாது, ரைட்? ஆனால் எங்கள்கிட்ட எடுக்கக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் எடுக்கக்குள்ள அந்த 13 இயர்ஸுக்கும் அவ்வளோ யூ பே த சேம் கவரேஜ் 800,000 இருக்கும். அதே நேரம் ஒரே ப்ரீமியம் லெவலும் இருக்கும். பட் பெனிஃபிஷரி நீங்கள் யூ கேன் நேம் இட். நீங்கள் வைஃபை போடலாம், பிள்ளையில போடலாம், ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம், இவையும் போடலாம். அப்போ யூ டோன்ட் நெசசரிலி நீட் டு இப்போ அந்த காசை எடுத்து நீங்கள் மோர்கேஜை தான் பே ஆஃப் பண்ணணும் இல்லை. அவங்க இன்னொரு வீடு வாங்கலாம், இல்லாட்டி வீடு அது தட்ஸ் தேர் சாய்ஸ். பட் அதுக்கு கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இன்றைய கணக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன். ஐ டிடன்ட் நோ தட். ஐ தாட் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பேங்க்கு தான் எடுக்கலாமான்னு. இல்லை, அப்போ கூடாக்கள் வச்சிருக்கேன், இப்போ எல்லாம் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு வரணும். ரைட், தட்ஸ் கிரேட். உங்களோட ஃபேவரட் புத்தகம் என்ன? நான் கூட மகாபாரதம் படிக்கிறேன். அது இப்போ படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கூட டைம் இல்லை, பட் ஐ என்ஜாய் ரீடிங் இட். இல்லாட்டி நான் கூட லிசன் பண்ணுவேன், ரைட்? அதில் எனக்கு பாட்டுகள், எனி சாங்ஸ், மியூசிக் சாங்ஸ், இல்லாட்டி லைக் மேள கச்சேரி, அதெல்லாம் நல்ல சாங்ஸ். இல்லை நாங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த கோயிலில் வந்து நாங்கள் இந்த முறை போன லாஸ்ட் இதுக்கு வந்து நல்ல ஒரு மேள கச்சேரி கூப்பிடுனாங்க. they did amazing job. எனக்கு அதுலேருந்து இப்போ அவங்களோட மியூசிக்கே நடுக போட்டு கேட்டுக்கொண்டு போயிருப்பேன். எனிவே தட்ஸ் ரியலி குட். உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஹாலிடே என்று சொன்னால், நீங்கள் போக விரும்பின இல்லை போன ஹாலிடேஸ்ன்னு சொன்னால் ட்ரீம் ஹாலிடே என்னவா இருக்கும்? நாங்கள் ஃபேமிலியோட ஜமைக்கா போனாங்க, கியூபா போனாங்க. ஸோ that was long time. sunny warm இது அமேசிங். எங்களோட பார்வையாளர்கள் உங்களை ரீச் பண்ணணும்னு சொன்னால் என்னென்று ரீச் பண்ணலாம்? they can call me. இந்த நம்பர் இருக்குது தானே உங்கள்கிட்ட? இந்த நம்பர் 416-670-7436. அமேசிங். ஸோ நாங்கள் வாணியக்காண்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு விடுறேன். ஸோ யூ மே ரீச் அவுட் டு ஹர். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம